அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம். டஸ்ட் அலர்ஜினால் அடிக்கடி நமக்கு தும்மல் வர்றது, அடிக்கடி நீர் வர்றது, இது மாதிரியான தொந்தரவுகள் இருக்குதா? அல்லது இந்த டஸ்ட் அலர்ஜினால் அடிக்கடி சளி பிடிக்குதா? அப்போ இந்த பயிற்சியை செஞ்சுட்டு வாங்க. ஒன்றும் இல்லைங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை 10 முறை இந்த பயிற்சியை செய்யலாம். ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 20 முறை செஞ்சால் போதுங்க. கண்டிப்பாக டஸ்ட் அலர்ஜினால் வரக்கூடிய சளி தொந்தரவு வராதுங்க. பாருங்கள், இப்படி ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பக்கம் மூக்கு துவாரத்தை அடைச்சி இந்த பக்கம் இப்படி தள்ளணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அடைச்சி இந்த பக்கம் தள்ளணும். இப்படி மாறி மாறி இப்படி தள்ளணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி 20 முறை, ஒரு முறைக்கு 20 முறை அப்படிங்கிற கணக்கில் ஒரு நாளைக்கு ஒரு 10 முறை செய்யலாங்க. ரொம்ப எளிமையான பயிற்சி தாங்க. அதே மாதிரி நாம் 2 மூக்கு துவாரத்துலேயும் மூச்சு காற்ற இதே மாதிரி தள்ளணுங்க ஒரே சமயத்தில். பாருங்கள், இப்படி தள்ளும்போது நாம் பலமாக தள்ளணும். மூச்சை உள்ளே இழுக்கும்போது அழுத்தத்தை நம்ம கம்மியாக கொடுத்து இழுக்கணுங்க. இப்படி ஒரு முறைக்கு ஒரு 20 முறை நாம் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10 முறை செஞ்சுட்டு வந்தீங்கனாலே அடிக்கடி டஸ்ட் அலர்ஜினால் வரக்கூடிய தும்மல், ரன்னிங் நோஸ், அதன் மூலமாக நமக்கு பிடிக்கக்கூடிய சளிகள்லேருந்து நம்மளை பார்த்துக்கலாம். அதே மாதிரி அவங்க உணவுகளில் கொஞ்சம் எப்பயுமே இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க உணவுகளில் எப்பயுமே காரத்தன்மையை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க. உணவுகளை கொஞ்சம் ஆறி போய் நிலையில் நம்ம சாப்பிடாம கொஞ்சம் லேசாக சூடான ஒரு பதத்திலேயே நம்ம சாப்பிட்டு வந்தோம்னாலே கண்டிப்பாக இது மாதிரியான தொந்தரவுகள் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். நன்றி, வணக்கம்.